வசனத்தை எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட இருப்பேனாக. அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரிக்கு நம்ம தொடர்ந்து இந்த நானோ குறித்த வார்த்தை தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் என்னன்னு தெரியல, இது நாளைக்கு திருவிருந்து ஆராதனையாக இருக்கிறது. இதில் நம்ம பார்க்கிறோம், அப்போஸ்தலன் ஆகிய பவுல் எதை மேன்மை பாராட்டுகிறான்னா சிலுவையை குறித்து என்ன பண்ணுகிறான், மேன்மை பாராட்டுகிறான். நம்ம தொடர்ந்து கடந்த நாட்களிலே ஒவ்வொரு மனிதனை குறித்து நம்ம என்ன பண்ணோம், தியானித்தோம். நானோ என்ற ஒரு மனிதன் மாத்திரம் முன் வந்து என்ன பண்ணுகிறான், தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறான், தேவனை மகிமைப்படுத்துகிற காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறான். ஒரு மனிதன் முன் வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறான், ஒரு மனிதன் முன் வந்து சத்துருக்களை மேற்கொள்கிறான், ஒரு மனிதன் முன் வந்து தேசத்தை ரட்சிக்கும்படிக்காக என்ன பண்ணுகிறான், ஜெபிக்கிறான். ஒரு மனிதன் முன் வந்து ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறான். தொடர்ந்து நம்ம என்ன பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த காரியத்தை குறித்து, இந்த நானோ என்ற வார்த்தை குறித்து நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், தியானித்து கொண்டு இருக்கிறோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட இருப்பேனாக என்ன பண்ணுகிறான். நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவர் எனக்காய் சுமந்த அந்த சிலுவையை குறித்து, அந்த சிலுவையில் எனக்காக அவர் மரித்திருக்கிறார், அந்த சிலுவையை குறித்து நான் என்ன பண்ணுவேன், மேன்மை பாராட்டுவேன். அப்போஸ்தலனாகிய பவுல் நினைச்சிருந்தா, நான் யாரு தெரியுமா, நான் கம்மாலியுடைய பாதத்தில் அமர்ந்து வேதத்தில் தெரிந்தவனாக இருக்கிறேன், அநேக கிறிஸ்தவர்களை என்ன பண்ணினேன், கொலை செய்து இப்படி சொல்லி என்ன பண்ணிக்கலாம், தன்னுடைய சுயத்தை என்ன பண்ணியிருக்கலாம், வெளிப்படுத்தி இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு பயந்ததுனால, கர்த்தர் அந்த மனிதனை ரட்சித்ததுனால, அந்த மனிதன் முன் வந்து சொல்லுகிறான், நானோ எனக்காக மரித்த இயேசுவை என்ன பண்ணுகிறேன், மேன்மை பாராட்டுகிறேன். எனக்காய் ஒரு மனிதன் இந்த சிலுவையை சுமந்தார் அல்லவா, அந்த சிலுவையை என்ன பண்ணுகிறேன், மேன்மை பாராட்டுகிறேன். அந்த சிலுவையில தான் என்னுடைய பாவம் மன்னித்தார், அந்த சிலுவையில தான் நான் செய்த பாவத்துக்காக அவர் சுமந்தார், நான் செய்த அக்கிரமத்துக்காக, நான் செய்த கொலைக்காக நான் பண்ணா அவர் அந்த சிலுவையை சுமந்தார். நான் சுமக்க வேண்டிய சிலுவையை அவர் என்ன பண்ணா, சுமந்தார். எத்தனை பேருக்கு புரிகிறது? அல்லேலூயா. இந்த நாட்களிலே கூட நம்ம செய்த பாவத்துக்கு தண்டனை அவர் அனுபவித்தார். அதனால தான் பவுல் சொல்லுகிறான், நான் சுமக்க வேண்டிய அந்த சிலுவை, நான் கஷ்டப்பட வேண்டிய அந்த சிலுவை, நான் அனுபவிக்க வேண்டிய அந்த பாரத்தை, நான் வாங்க வேண்டிய அடிய இயேசுவானவன் என்ன பண்ணினார், வாங்கினார். அவர் சுமந்தார், அவர் சுமந்தார். எனக்கு விழ வேண்டிய அடி அவருக்கு என்ன பண்ணினது, விழுந்தது. ஒரு குற்றமும் செய்யல, ஒரு பாவமும் செய்யல, எதுலையும் அவர் என்ன பண்ணல, குறைவாய் இல்லை, பரிசுத்தமாக இருந்தார், உண்மையாக இருந்தார், ஜனங்களுக்கு நன்மை செய்தார், அற்புதம் செய்தார், பிதாவுடைய சித்தத்தை என்ன பண்ணினா, நிறைவேற்றினா. நம்மளுடைய அக்கிரமங்கள் எல்லாமே அவர் மேலே விழுந்ததுனால அவர் சிலுவையை சுமந்தார். அந்த சிலுவையை குறித்து அவர் என்ன பண்ணுகிறார், மேன்மை பாராட்டுகிறாங்க. நம்ம சொல்லுவோம்ல, இவர் தான் எனக்கு என்ன பண்ணார், வேலை வாங்கி கொடுத்தார், இவர் தான் எனக்கு என்ன பண்ணாரு,
உதவி செய்த நம்ம சொல்லுவோமா இல்லையா? இந்த மனிதன் தான் நான் பண்ண நான் ரட்சிப்புக்குள்ளா வந்திருக்கிறேன், இந்த மனிதன் தான் எனக்கு என்ன பண்ணாரு, அன்னைக்கு உதவி செஞ்சாரு, இந்த மனிதன் தான் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு, இவர் நிமித்தமாக தான் இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன், ஆசீர்வாதமாக இருக்கிற அந்த மனிதன் நம்ம மேன்மை பாராட்டுகிறோம்ல. அதே போல் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுகிறான், அவன் யோசித்து நிதானித்து ஆண்டவருக்கு பயந்ததுனால அவர் செய்த நன்மைகளுக்காக, அவர் கொடுத்த மீட்புக்காக, அவர் கொடுத்த ரட்சிப்புக்காக என்ன பண்ணுகிறான், அவன் சொல்லுகிறான், நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுகிறேன், மேன்மை பாராட்டுகிறேன். வசனத்தை வாசிங்க மறுபடியும். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, அவரால் எனக்கு உலகம் சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன். நம்ம பட வேண்டிய பாடு, உலகத்தில் நம்ம பட வேண்டிய பாடு, நம்ம சுமக்க வேண்டிய அந்த சிலுவை இயேசுவானவனா பண்ணினா சுமந்தா. நம்ம சுமக்க வேண்டியது, நம்ம படுக வேண்டிய கஷ்டம் அவன் என்ன பண்ணா சுமந்தா. அவர் சிலுவையில் சுமக்கலான்னா நமக்கு இன்னைக்கு ஒரு மீட்பு கிடைத்திருக்குமா? இன்னைக்கு நமக்கு ஒரு நன்மை கிடைத்திருக்குமா? இல்லை இன்னைக்கு நம்ம ஜீவனோடு கூட இருந்திருப்போமா? இல்லை இன்னைக்கு நமக்கு ஒரு ரட்சிப்பு கிடைத்திருக்குமா? இல்லை. அப்படி கொஞ்சம் யோசிங்க பார்க்கலாம். அந்த சிலுவை இயேசுவானவர் சுமக்கவில்லைன்னா நம்மளுடைய பெற்றோர்கள் சுமந்திருப்பாங்க. சிலுவையில் தான் என்ன பண்ண மீட்பு கிடைத்தது, சிலுவையில் தான் அவன் அப்பா நம்ம செய்த எல்லா பாவத்துக்காக ஒரே ஒரு பலியாக நம்மளுடைய இயேசுவானவர் தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் என்ன பண்ணினா பலியானார். இல்லைன்னா எத்தனையோ பலிகள், எத்தனையோ பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, மறித்திருப்பாங்க. கர்த்தர் ஒரே ஒரு பலியா என்ன பண்ணினா இயேசுவானவர் என்ன பண்ணா ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு இந்த நாட்களில் நாளைய தினத்தில் நம்ம திருவிந்தெடுக்க போகிறோம், திருவிந்த ஆராதனையில் பங்கு பெற போகிறோம், அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ண போகிறோம். அந்த சரீரத்தையும் ரத்தத்தையும் அந்த இயேசுவானவர் அவர் சிலுவை சுமந்ததுனால, சிலுவையில் நமக்காய் பரிதவித்ததுனால அவருடைய சரீரத்தை ரத்தத்தை என்ன பண்ண போகிறோம், பானம் பண்ண போகிறோம். அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்படிக்காக, அதுக்கு நமக்கு ஆயத்தமாக இருக்கும்படிக்காக, அவரை நினைவு கூறும்படிக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் கரங்களில் நம்ம ஒப்பு கொடுத்து அது நம்ம சுமக்க வேண்டிய சிலுவை கத்த நமக்காய் அவர் சுமந்தார். அப்படி சரீரத்தை ரத்தத்தையும் பானம் பண்ண தேவன் உதவி செய்வார். அவர் நல்லவர். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஏனெனில் மாமிசத்தின் மேல் நம்பிக்கையா இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமோ விருத்த சேதனம் உள்ளவர்கள். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இராமல், மாம்சத்தையும் சுயத்தை நம்பாம, உலகத்தை நம்பாம கர்த்தரை நம்பி இருக்கிற நாம் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து, உண்மையாய் தேவனுக்கு ஆராதனை செய்து, உண்மையாய் அவரை தொழுது கொண்டு, உண்மையாய் அவருக்கு பயந்து அவர் நாமத்தை துதித்தனால வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமோ விருத்த சேதனம் உள்ளவர்கள். மேன்மை பாராட்டுகிற நாமோ ரட்சிக்கப்பட்டவர்கள், நாமோ மீட்படைந்தவர்கள். விருத்த சேதனம் உள்ளவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், விருத்த சேதனம் உள்ளவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். அவராலே ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ரொம்ப மேன்மை பாராட்டணும்னா எனக்காக நான் பண்ண கர்த்தர் ஜீவன் கொடுத்திருக்கிறார்.
அவரால் என்ன பண்ணியிருக்கிறேன்? மீட்கப்பட்டிருக்கிறேன். அவரால் சுகத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். அவரால் என்னுடைய பலவீனங்களை கத்தனா பண்ணுகிறார், நீக்கி என்னை என்ன பண்ணுகிறார்? பலப்படுத்துகிறார். அவரால் என்னுடைய தேவைகள் என்ன பண்ணுகிறது? சந்திக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ரொம்ப மேன்மை பாராட்டணும்னா தேவனை என்ன பண்ண வேண்டும்? மேன்மை பாராட்ட வேண்டும். இந்த நாட்களில் பார்க்கிற நிறைய பேர் ஊழியக்காரர்கள் உட்பட செய்தது தான் என்ன பண்ணுறாங்க? நான் ஊழியம் செஞ்சேன் அதை தான் என்ன பண்ணுறாங்க? சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. நான் ஒரு கடந்த நாட்களில் ஒரு பாஸ்டர் ஊழியக்காரர் கூட்டத்தில் மெசேஜ் எடுக்கிறாரு. ஒரு மெசேஜ் இல்லை, நான் இது செஞ்சேன், அற்புதம் செஞ்சேன், பேய் ஓட்டினேன், சுகத்தை கொடுத்தாரு, வல்லமை செஞ்சாரு. இதுதான் நான் எதிர்பார்த்தது. ஏதாவது வார்த்தை கொடுப்பாங்களா? விசுவாசிகளிடத்துல பேசுற மாதிரி என்ன பண்றாங்க? ஊழியக்கார இடத்துல, அதாவது விசுவாசிக்கிட்டே இல்ல, தேவன் அறியாது இருக்கிறவங்க இடத்துல பேசுறவங்கள அது போல என்ன பண்றாங்க? கர்த்தர் செய்த நன்மை சாட்சியாய் சொல்லணும். ஆனா நம்மளுடைய மேன்மைக்காக என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. நாட்களிலே பார்க்கிறோம், மனிதனை படைத்ததை தான் நம்ம என்ன பண்ணுகிறோம்? மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறோம். மனிதன் படைத்ததை தான் நம்ம என்ன பண்ணுகிறோம்? முக்கியத்துவம் கொடுத்து இருக்கிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுகிறோம்? கர்த்தர் படைத்ததுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல. 2 வாரம் ஆண்டவர் என்ன பண்ண, 2 நாட்கள் ஆண்டவர் இந்த எண்ணத்தை அவன் என்ன பண்ண கொடுத்து கொண்டே இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பார்க்கலாம். மனிதன் படைத்ததுக்கு தான் நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? முக்கியத்துவம் கொடுத்து இருக்கிறோம். மொபைல், வேலை, கம்பெனி, இது எல்லாமே எக்ஸ்ட்ரா எது யோசிச்சு பாருங்க, பார்க்கலாம். மனிதன் எது படைத்தார்? கர்த்தர் எது படைத்தார்? ஆண்டவர் படைத்ததுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கிறோமா? இல்லை மனிதன் படைத்ததுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கிறோமா? அல்லேலூயா. அவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலனாகிய பவுல், நான் இன்னும் 5 நிமிஷத்தில் என்ன பண்ணிடுறேன், நான் செய்தேன் இன்னைக்கு எத்தனை நாளில் நான் செய்தேன். ஒரே ஒரு வசனத்தை எடுத்து வச்சு அம்மா கிட்ட நான் சொல்லிட்டு கொடுங்கன்னுட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்க? நீயே கொடுன்னாங்க. நான் வசனத்தை நான் என்ன பண்ணல, ரெடி பண்ணல. கர்த்தர் நம்ம ஓடுகிற அவன் என்ன பண்ணுகிறா? பேசிக்கொண்டு இருக்கிறான். அவ நல்லவ. ரொம்ப மேன்மை பாராட்டுவோம் என்றால் கர்த்தரை குறித்து ஒரு பாட்டு ஒன்று இருக்கிறது. சில ரதங்களை குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகின்றார்கள். சில ரதங்களை குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகின்றார்கள். நாங்களோ இயேசுவின் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். நாங்களோ இயேசுவின் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். சில ரதங்களை குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகின்றார்கள். சில ரதங்களை குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகின்றார்கள். நாங்களோ இயேசுவின் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். நாங்களோ இயேசுவின் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். பார்வோனும் அவனுடைய சேனைகளும் எதை நம்பிக்கொண்டிருந்தாங்க? ரதத்தை நம்பிக்கொண்டிருந்தாங்க. அதெல்லாம் மனிதன் உருவாக்கினது. இது கோலியாத், நம்ம கடந்த நாட்களில் நம்ம தியானித்தோம். கோலியாத் அவனுடைய சொந்த பலத்தை நம்பினான், பட்டயத்தை ஈட்டிய நம்பினான். ஆனால் தாவீதோ கர்த்தருடைய நாமத்தை நம்பினதுனால, அவர் நாமத்தை முன்னிறுத்தினதுனால, ஆண்டவர் நாமத்தை முன்னிறுத்தி அவன் கடந்து சென்றதுனால தாவீதுக்கு கர்த்தர் என்ன பண்ணார்? ஜெயத்தை கொடுத்தார். நம்மளும் அவர் நாமத்தை முன்னிறுத்துவோமானால், அவரை மேன்மைப்படுத்துவோமானால், அவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போமானால் கர்த்தர் நம்மளில் பிரியமாயிருப்பார். நம்மில் கர்த்தர் என்ன பண்ணுவா? பிரியமாயிருப்பார். கொஞ்சம் முயற்சி பண்ண ஆரம்பிப்போம். கொஞ்சம் இந்த மனிதன் படைத்தது, மனிதன் உருவாக்கினதெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணலாம், நம்ம நினைச்சா நம்மளால முடியும்.
பழைய காரியத்துக்குள்ளாக நம்மளால என்ன பண்ண முடியும், போக முடியும். பழைய அந்த ஆடி திருச்சபை அனுபவத்துக்குள்ளாக நம்மளால என்ன பண்ண முடியும், கடந்து போக முடியும். ரொம்ப கொஞ்சம் அது உடனடியாக நடக்க கடினமானது தான். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுவோம், முயற்சி பண்ணுவோம். வேணான்னு சொல்லி முடிவு பண்ணி தான் நிச்சயமாக நம்ம என்ன பண்ணிடுவோம், வேணான்னு கடந்து வந்துடுவோம். நம்ம பிடித்திருப்போமானால் நமக்கு அது கடினமாக இருக்கும். பிலிப்பில் வாசித்தோம், ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமோ விருத்த சேதனம் உள்ளவர்கள். கிறிஸ்துவின் மேல் நம்ம என்ன பண்ணுவோம், நம்பிக்கையாய் இருப்போம். தேவன் மேல் நம்ம நம்பிக்கையாய் இருப்போம். கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார், அவர் எனக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார், அவர் எனக்காய் சிலுவை சுமந்திருக்கிறார், அவர் என்னுடைய பாவத்தை அவர் என்ன பண்ணியிருக்கிறார், மன்னித்திருக்கிறார். நான் அனுபவிக்க வேண்டிய அந்த சிலுவையை கர்த்தர் என்ன பண்ணினார், சுமந்தார். நான் பட வேண்டிய கஷ்டத்தை அவர் என்ன பண்ணினார், அவர் ஏற்றுக்கொண்டார். அதே கலாத்தியர்ல 5வது அதிகாரம் 24-25 வாசிங்க. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். அல்லேலூயா, அவர் நல்லவர். கிறிஸ்துவின் உடையவர்கள் தாங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். மாம்ச ஆசை, மாம்ச இச்சை, உலகத்தில் காணப்படுகிற இந்த காரியத்தை எல்லாமே சிலுவையில் என்ன பண்ண வேண்டும், அறையணும். எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ண வேண்டும், சிலுவையில் அரைஞ்சாதான் ஒரு மீட்பு. ஆண்டவரே அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்துடணும். நமக்கு நம்மளால சுமக்க முடியாததை அவருடைய கரத்தில் நம்ம என்ன பண்ணிடணும், ஒப்பு கொடுத்துடணும். வெளியே விடுதலை படுத்து நம்ம கஷ்டமா இருக்குதுன்னா அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். அவன் என்ன பண்ணுவா, நமக்கு விடுதலை கொடுப்பார், அவர் நம்மை ரட்சிப்பார். வசனம் சொல்ல 25வது வசனம், நாம் ஆவினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். நம்ம நீதிக்கு பிழைத்திருப்போமானால், இல்ல பாவத்துக்கு நம்ம மரித்திருப்போமானால், நம்ம நிச்சயமாக நம்ம என்ன பண்ணுவோம், நீதிக்கு பிழைத்திருப்போம். ஆவியில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், பிழைத்திருப்போம். நம்ம இன்னும் அந்த பாவத்தை பிடித்து வச்சிருக்கிறதுனால, அந்த பாவத்தை இன்னும் சிலுவையில் அறியாதனால தான் இன்னும் அந்த ஆவியினுடைய வரங்களை நம்மளால என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. என்ன உட்பட அந்த பரிசுத்த ஆவியானவரை முழுமையாய் நம்ம என்ன பண்ண முடியல, சந்தோஷமாய் பெற்றுக்கொள்ள முடியல. அவர் வந்தாலே கடினமா இருக்கிறது. யோசிக்கிறோம் நம்ம, அவர் வரணுமா, இறங்கணுமா, அவரை பார்க்கணுமா, அந்த வாஞ்ச இல்லை. அதெல்லாம் என்ன பண்ணிடுச்சு, ஆதி திருச்சபையோடு கூட போயிடுச்சு. இப்போ இல்லை. அதை சொன்னேனே, மனிதன் படைத்ததற்காக நம்ம என்ன பண்ணுகிறோம், முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அவர் உருவாக்கினதுக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கல. வசனம் சொல்லுகிறது, நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். ஆவிக்கேற்றபடி நான் ரொம்ப நேரம் பேச விரும்பல. இன்னொரு 5 நிமிஷத்தில் என்ன பண்ணுகிறேன், முடிச்சதுக்கு ஒரு 5 நிமிஷம் என்ன பண்ணலாம், ஜெபம் செய்யலாம். ஆண்டோடைய கடத்தில் என்ன பண்ணலாம், ஒப்பு கொடுக்கலாம். ஜெபிக்க ஆசையா, நானும் ஜெபிக்கணும்னு நான் விரும்புகிறேன். உள்ளதுக்காக போனாலும் கூட ஜெபம் நம்மளுக்கு என்ன பண்ணுகிறது, தேவை. போயிட்டு வந்து தேவையில் என்ன பண்ணிடுறோம், படுத்துறோம். ஜெபிக்கிற நேரம் என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு சில நேரங்கள் தான் என்ன பண்ணுகிறது, கிடைக்கிறது. ரொம்ப ஒரு மனப்பட்டு நம்ம ஜெபிப்போமானால் கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவா, பதில் கொடுப்பா. இப்போ நம்ம யோசிங்க பார்க்கலாம், எந்தெந்த பாவங்கள் நம்மளை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது, எந்தெந்த பாவங்கள் நம்ம விட்டு விடணும் நம்ம நினைக்கிறோம்,
இதுதான் என்ன என்ன பண்ணுகிறது, ஆண்டவர்கிட்ட நெருங்கிறதுக்கு தடையாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நான் செய்த பாவம் ஆண்டவர்கிட்ட நெருங்குறதற்கு ஆவிலை பிழைக்கக்கூடாதபடிக்கு இந்த காரியம் தடையாக இருக்கிறது. அந்த தடையாக இருக்கிற அந்த காரியத்தை, அந்த பாவத்தை நான் சிலுவையில் அடைவேனா, நான் மரித்து நான் பிழைப்பேன். பிழைக்கணும்னா முதலாவது என்ன பண்ண வேண்டும்? மரிக்கணும். மரிக்காம பிழைத்திருக்க முடியுமா? உயிரோடு இருக்கிற என்ன பார்த்து ஆண்டவரை இந்த மனிதனுக்கு என்ன பண்ணுங்க, உயிர் கொடுங்க சொன்னா இயேசு சொல்லுவாருப்பா, இவன் மரிக்கலப்பா, இவன் உயிரோடு தான்ப்பா என்ன பண்றான், இருக்கிறான். மரிக்கணும். கத்தனா பண்ணுவா, நமக்கு அவ ஜீவன் கொடுப்பா. அவ நமக்கு ஜீவன் கொடுப்பா. எப்படி ஜீவன் கொடுப்பாருன்னா, அவர் வார்த்தையில ஜீவன் உண்டு, வார்த்தையில ஜீவன் உண்டு. நம்ம பேச பேச ஆண்டவர்கிட்ட நெருங்க 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 அது ஆரம்பம் நமக்கு கடினமாக இருக்கும். இல்லை, நம்மளுடைய விசுவாசமே சோர்ந்து போயிடும். நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேனே, பதில் நெருங்க நெருங்க தான் கத்த என்ன பண்ணுவா, பதில் கொடுப்பார். பார்த்துனே இருப்பார். எது வரைக்கும் நீ வர, எது வரைக்கும் வர ஆண்டவன் என்ன பண்ணுகிறார், பார்த்து கொண்டே இருப்பார். வசனம் இப்படியாக சொல்லுது. கடந்த நாட்கள் இந்த வார்த்தை கூட கர்த்தர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நம்மளுக்கு எப்படி இருக்கிறது, நல்லதா இருக்கிறது. அநேக ஊழியக்காரர் என்ன பண்றாங்க, நான் இங்க ஊழியம் செஞ்சேன், இங்க ஊழியம் செஞ்சேன், இதெல்லாம் நான் பண்ண, நான் செஞ்சேன்னு சொல்றாங்க. முடிவு, ரட்சிப்புகளா நடத்தினியா, அந்த தேசத்தை அந்த கிராமத்தை நடத்தினியா, எத்தனை ஆத்மா ரட்சிப்புகளா வந்தாங்க கேட்டானா ஒரு கொஸ்டின் மார்க் வச்சா இல்லை. முடிவு தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், பார்க்கிறார். அந்த ஓட்டத்தை கர்த்தர் முடிக்கிறார் தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், பார்க்கிறார். எல்லோரும் கூட நானும் ஓடணும்னு சொல்லி ஆண்டவன் என்ன பண்ணல, விரும்பல. ஓட்டத்தை முடிக்கிறையா, ஓட்டத்தை முடிக்கிறையா தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், பார்க்கிறார். ஓட்டத்தை முடித்தாதான் பந்தய பொருளுக்குண்டான லக்கை, அதுக்குண்டான பரிசை கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார், வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவ நல்லவ. அவ அந்த வசனத்தை பரிவாசிங்க. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். ஆவிக்கேற்றபடி. அதே கலாத்தியர் 2:20 வாசி நம்ம ஜெபம் பண்ணலாம். கிறிஸ்துவோடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு, இது 19 வாசிங்க பார்க்கலாம். தேவனுக்கு என்று பிழைக்கும்படி நான் நியாய பிரமாணத்தினாலே நியாய பிரமாணத்திற்கு மரித்தேனே, கிறிஸ்துவோடனே. அவர் சொல்லுகிறாரு, அப்போஸ்தலனாகிய பவுல், நான் பிழைத்திருக்கிறேன், அதற்கு முன்பதாக நான் என்ன பண்ணேன், மரித்தேனே. நான் நியாய பிரமாணத்திற்காக, இந்த உலக ஆசை எல்லாவற்றையும் சிலுவையில் அழைக்கிறதற்காக என்னை நான் ஒப்பு கொடுத்தேனே, நான் மரித்தேனே. மரித்ததுனால தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறா, ஜீவன் கொடுக்கிறா, உயிர் கொடுக்கிறா. அல்லேலூயா. 19 வாசிங்க பார்க்கலாம். தேவனுக்கென்று பிழைத்திருக்கும்படி நான் நியாய பிரமாணத்தினாலே நியாய பிரமாணத்திற்கு மரித்தேனே, கிறிஸ்துவோடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறான். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்து நிற்கிறேன். நம்ம மேல அன்பு வைத்து நமக்காய் மரித்த இயேசுவாலே பிழைத்திருக்கிறோம். அதற்கு முன்பதாக பாவத்துக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும், மரிக்க வேண்டும். ஒப்பு கொடுக்கலாமா? ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? ஹல்லேலூயா. அவன் நல்லவர். 5 நிமிஷம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜெபிக்க போகிறோம்.
ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீ, எங்களை வாழ வைக்க சிலுவை தொங்கினீரே. நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா, உம்மை நோக்கி பிழைத்து ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே. அப்படி ஜெபம் செய்யுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் பாவம் என் அக்கிரமம் ஆண்டவரே, ஆண்டவரே ஆவியில பிழைத்திருக்க கூடாதபடிக்கு அது எனக்கு முன்பதாக தடையாய் இருக்கிறதப்பா. உம்முடைய கிட்டி நெருங்க ஆண்டவரே. என் பாவம் இந்த உலக பிரகாரமாயிருக்கிற என்னுடைய பாவம், என் மாம்ச இச்சைகள் ஆண்டவன் மாம்ச ஆசைகள் தடையாய் இருக்கிறதப்பா. ஆண்டவரே, என்னை நீங்க விடுவிக்க சித்தமானார், என்னை மன்னிக்க சித்தமானார். ஆண்டவரே, என் பாவத்தை கர்த்தர் மன்னிப்பீரானார், என் பாவத்தை என்னிடத்திலிருந்து நீக்கி போட உமக்கு விருப்பமானார், என் எண்ணங்களை கர்த்தர் புதுப்பிக்க உமக்கு விருப்பமானார். ஆண்டவரே, இந்த மாலை வேளையில ஆண்டவரே, இந்த பலிபீடத்துக்கு முன்பதாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உண்மையாய் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோமாப்பா. பிரயாசப்படுகிறேன், ஆசைப்படுகிறேன், தாகமாய் இருக்கிறேன் ஆண்டவரே. நான் பிழைக்கணும். என் சரீரம், என் எண்ணம், என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரத்தை இந்த நாளிலே ஆண்டவரே என்னை நீங்க ஆண்டவரே நிரப்புங்க, என்னை நீங்க நிரப்புங்க ஆண்டவரே. நான் பிழைக்கணுமாப்பா. என்னை பரிசுத்தப்படுத்துங்க. என் எண்ணம் புதுப்பிக்கப்படட்டும். என் மாம்சம் என்னை விட்டு விலகட்டும். என் மாம்ச ஆசைகள் என்னை விட்டு விலகட்டும். எங்களை விட்டு, எங்கள் குடும்பத்தை விட்டு ஆண்டவரே, சபையை விட்டு ஆண்டவரே, ஆண்டவன் மாம்ச ஆசைகள் விலகட்டும். பார்த்ததினால் பிழைத்து ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே. ஒண்ணும் நல்லா ஆண்டவரே, நான் தினந்தோறும் வாரந்தோறும் நிமிடமாக இதுல தான்பா நான் விழுகிறேன் ஆண்டவர். இந்த ஆசில தான்பா நான் விழுகிறேன். ஒவ்வொரு மீட்பை நான் பெற்றுக் கொள்கிறேன் அப்பா. ஒவ்வொரு மீட்பை நான் பெற்றுக் கொள்கிறேன். கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் விடணும்னு ஆசைப்படுகிறேன். என் சிறை இருப்பிலிருந்து நான் வெளியே வரணும்னு நான் விரும்புகிறேன். பிசாசுடைய ஆண்டவரே ஆளுகையில் இருந்து நான் வெளியே வரணும்னு நான் விரும்புகிறேன். நல்ல ஆண்டவரை நோக்கி அவர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். அவர் உங்கள் சிறை இருப்பை தேடி அவர் வந்து கொண்டு இருக்கிறார்.
அவர் உங்கள் சிறையிருப்பை தேடி வந்து கொண்டு இருக்கிறார். அவர் உங்கள் சிறையிருப்பை தேடி வந்து கொண்டு இருக்கிறார். மரியாளும் கூட இருந்தவர்களும் ஜெபித்த போது பேதுருவை தேடி தேவ ஆவியானவர் கடந்து போனார் அல்லவா? சிறைச்சாலை தேடி தேவன் போனார் அல்லவா? இன்றைக்கு அவன் நம்மை தேடி வருகிறார். அவன் நம்மை தேடி வருகிறார். நம்மை விடுவிக்க, நம்ம கட்டுகளை அறுக்க அவர் முன் வருகிறார். நாங்கள் செய்யற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் செய்யற அந்த அக்கிரமத்தை, அந்த பாவத்தை இன்றைக்கு ஆண்டவரே பலிபீடத்துக்கு முன்பாக நிறுத்துகிறோம். ஆண்டவரே ஒரு கண்ணிமை பொழுது எங்களை ரட்சியம் சொல்லுங்களேன், எங்களை ரட்சியம் ஆண்டவரே. நாளைக்கு உம்முடைய சரீரத்தை ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தை பானம் பண்ண போகிற எங்கள் சரீரத்தை உம்முடைய நாமத்தினாலே கழுவி அருளும், உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி அருளும், உம்முடைய நாமத்தினாலே பரிசுத்தமாக்குங்க. உம்முடைய ரத்தம் தான் எங்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய ரத்தம் தான் என்னை குணமாக்கும். உம்முடைய ரத்தம் தான் என் சரீரத்தில் இருக்கிற வியாதி குணமாக்கும். என் சொன்னா என் சரீரம் முழுவதும் சுத்தமா இருந்தாதான், வியாதி இல்லாம இருந்தாதான் உன்னுடைய சரீரத்தை நான் உன்னுடைய சரீரத்தை ரத்தத்தை நான் பண்ண முடியும். உன்னை நம்பி வந்திருக்கிறேன்பா, உன்னை நம்பி வந்திருக்கிறேன். என்னை நீர் மன்னிப்பீர் என்று சொல்லி, என் மீது இறங்குவீர் என்று சொல்லி, என் கரையை போக்குவீர் என்று சொல்லி உன்னை நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே, என் குறைகளை ஆண்டவரே நான் ஒவ்வொரு நாளும் போன சண்டேலேருந்து இந்த சனிக்கிழமை வரைக்கும் நான் செய்த பாவத்தை அத்தனையும் உன் பாதத்தில் வைக்கிறேன், உன் பாதத்தில் வைக்கிற ஆண்டவரே. மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தது போல என்னை நீங்க விட்டு எடுப்படாதிருக்க உன் பாதப்படியில் நான் வந்து அமர்ந்திருக்கிறேன். நீங்க என்னை விட்டு பிரியக்கூடாது, என்னை விட்டு பிரியக்கூடாது ஆண்டவரே. அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்கி வரப்போகிறார். இப்போ உனக்குள்ள இறங்கி வந்தாதான் உன் சரீரத்தில் இருக்கிற சிந்தனைகள் எல்லாம் மறைந்து போகும், அந்த தீய எண்ணங்கள் மறைந்து போகும், கோபங்கள் மறைந்து போகும். நமக்குள்ள இருக்கிற அந்த கோபம் வெளியே வரும். அவர் வரணும்னு சொன்னா நீங்க இப்போ வரவேங்க ஆண்டவரே. எனக்குள்ள இறங்கி வாங்கப்பா, எனக்குள்ள இறங்கி வாங்க ஆண்டவரே. நாளை மத்தியானம் வரைக்கும் எனக்கு கோபம் வராம இருக்கணும் ஆண்டவரே. நான் எப்படி இருக்க போறேன் ஆண்டவரே? என்னால தெரியாம என்ன மீறி கோபம் வருதே, நான் என்ன செய்ய போறேன் ஆண்டவரே? நான் எப்படி இருக்க போறேன்? என் வாய்க்கு நீங்க பூட்டு வையுங்கப்பா. இன்றைக்கு என் வாயை கட்டுங்க ஆண்டவரே. எனக்குள்ள யாரும் என்ன நிந்திக்க கூடாது, யாரும் என்ன எந்த வார்த்தையை பேசக்கூடாது. எனக்குள்ள நீங்க வரணும்னு சொன்னா என்ன உடைய ரத்தத்தால கழுவுங்க, உடைய ரத்தத்தால கழுவுங்க, உடைய ரத்தத்தால கழுவுங்கப்பா. உம்முடைய ரத்தத்தால என்ன கழுவுங்க ஆண்டவரே. நான் கதறுகிறேன், என் பாவத்தை அறிக்கையிடுகிறேன், நான் கதறுகிறேன் ஏசப்பா. நான் சொல்லி ஜபிக்க எனக்கு தெரியல, ஆனா நீங்க எனக்குள்ள வாங்கப்பா, எனக்குள்ள நீங்க வாங்க. எப்படி பாவத்தை அறிக்கை செய்வது என்று எனக்கு தெரியல, ஆனா பாவத்தை மன்னிக்கிறவர் நீங்க, பாவத்தை மன்னிக்கிறவர் நீங்க, சுகத்தை கொடுக்கிறவர் நீங்க, பரிசுத்தப்படுத்துகிறவர் நீங்க. நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று சொன்ன தேவன். இப்போது உம்முடைய பரிசுத்தம் எனக்கு வேணும், இப்போது உம்முடைய பரிசுத்தம் எனக்கு வேணும் ஆண்டவரே. எப்படி என்ன பரிசுத்தமாக்குவீரோ எனக்கு தெரியாது, உனக்கு தெரியும், உனக்கு தெரியும். நான் நாளை மத்தியானம் வரைக்கும் நான் அக்கினியில புடமிட்டு கொண்டே இருக்கணும், அக்கினியில புடமிடணும் ஆண்டவரே. அந்த அக்கினி என் சரீரத்தை சுட்டி எரித்து கொண்டே இருக்கணும். ஏன்னு சொன்னா எனக்குள்ள இருக்கிற எல்லா அசுத்தாவி எரிந்து நிர்மலமாகும் போது நான் பாவமற்ற ஆண்டவர் ஒரு மகனாக ஒரு மகளாக நாளைக்கு உனக்கு முன்னாடி வந்து நிற்கணும். உம்முடைய அக்கினி எனக்குள்ள வைக்கணும், உம்முடைய அக்கினி எனக்குள்ள வேணும், உம்முடைய அக்கினி எனக்குள்ள வேணும் ஆண்டவரே. உம்முடைய அக்கினி எனக்கு தாங்கப்பா. நான் துக்கப்படணும், நான் செஞ்ச பாவத்துக்கு என்ன அறிக்கை செய்யணும், என் பாவங்கள் எல்லாம் சாம்பலாக நிர்மலமாகணும் ஆண்டவரே. உன் முன்னாடி வந்து நிற்கிற தகுதி எனக்கு இல்லை,
தகுதி இல்லை. ஆனா நாளைக்கு நீங்க என்னை தகுதிப்படுத்துங்க. நாளைக்கு என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. நாளைக்கு என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. உன்னை கூப்பிடுறம்பா. மனம் இறங்குங்க ஆண்டவரே. என் குடும்பத்துல என் கணவருக்கு கீழ்ப்படின ஆண்டவரே. என் கணவரை எதிர்த்து பேசக்கூடாது ஆண்டவரே. என் மனைவிக்கு நான் அன்பாய் இருக்கணும். என் மனைவி நோக்க நான் பேசக்கூடாது ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்கு நான் நல்ல தாயாக இருக்கணும். நான் நல்ல தகப்பனாக இருக்கணும். நான் நல்ல ஒரு நண்பனாக இருக்கணும் ஆண்டவரே. பிள்ளைகளை கேளுங்க. எங்கள் அப்பாவுக்கு நான் நல்ல மகனாக இருக்கணும். எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல பிள்ளையாக இருக்கணும் ஆண்டவரே. உனக்கு நான் நல்ல பரிசுத்தவானாக இருக்கணும். இன்றைக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்பா. என் பாவத்தை ஒப்பு கொடுக்குறேன். என்னால் ஆண்டவரே எங்கள் அம்மாவை அப்பாவை திட்டாமல் இருக்க முடியல. என் சகோதரனை பேசாமல் இருக்க முடியல. என் சொந்த பந்தத்தை குறை சொல்லாமல் இருக்க முடியல. எல்லாவற்றும் சிந்தனையை மாற்றுகிற கர்த்தர் நீங்க. உங்களுடைய ரத்தம் தான் என் சிரசின் மீது ஊற்றும் போது என் சிந்தனைகள் எல்லாம் மறைந்து போகும். இன்றைக்கு அதுக்கு தான் வந்திருக்கிறேன். என்னை நீ பரிசுத்தப்படுத்துவீங்கன்னு சொல்லி உன்னை நம்பி வந்திருக்கிற உங்களுடைய ரத்தம் என் சிரசின் மீது ஊற்றுங்க. ஏன்னா சிலுவையில் ஊற்றின ரத்தம். அன்றைக்கு சிலுவையில் ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? தண்டனையின் சிலுவை, விடுதலையின் சிலுவை. கர்த்தர் தண்டனை அனுபவித்தார். பராபாசுக்கு விடுதலை கிடைச்சது. ஆண்டவரே எனக்கு விடுதலை கிடைக்கணும்னு சொன்னா எனக்காக நீங்க சிலுவை சுமங்க ஆண்டவரே. எனக்காக என் பாவத்தை நீங்க சிலுவையில் சுமந்துருங்க ஆண்டவரே. என்ன உனக்கு முன்னாடி நான் சிலுவையில் அறைய வேண்டும். என் பாவத்தை சிலுவையில் அறைய வேண்டும். என் துக்கம் சந்தோஷமா மாறணும். நான் பரிசுத்தமா ஆயிட்டேன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள வரணும் ஆண்டவரே. எனக்குள்ள வரணும். எனக்கு ஆசை இருக்கக்கூடாது. ஜெபிக்கிற எண்ணம் வரணும். எனக்கு பயம் இருக்கணும். நான் தேவனை அசட்டை பண்ணக்கூடாது. நான் துதிக்கணும். என் தேவனை நான் மகிமைப்படுத்தணும். நான் தேவனை மறக்க கூடாது. எல்லாவற்றும் ஆண்டவரை பார்த்து கொண்டு இருக்கிறீர். இந்த ஆவி ஆண்டவரே ஒவ்வொரு ஆவியும் உனக்கு முன்னாடி முழங்கால் படிக்கிட்டு கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரமா உனக்கு முன்னாடி முழங்கால் படி கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு சரீரத்தின் மேலே தேவனுடைய கரம் இப்போது தொடுகிறது. ஓ தேவனுடைய ரத்தம் மீது ஊற்று கொண்டு இருக்கிறது. ஓ தேவனுடைய சரீரம் உன்னை தொடுகிறது. அவருடைய கரம் உன்னை தொடுகிறது. பெற்றுக்கொள். ஆண்டவர் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். என்னையும் பரிசுத்தப்படுத்துகிறார். உன்னையும் பரிசுத்தப்படுத்துகிறார். இப்போதே இந்த நிமிஷமே கர்த்தருடைய கரம் தொட்டதுக்காக, கர்த்தருடைய கரம் தொட்டதற்காக இந்த இடம் முழுவதும் அசைபாடி கொண்டிருக்கிறது. இந்த இடம் முழுவதும் அசைபாடி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மீதும் இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ மகிமை உன் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. பாவத்திலிருந்து விடுதலையின் மகிமை கர்த்தருக்கு நீ உன் கண்ணீரோடு நீ அறிக்கை இப்போது செய்து இருப்பாயானால் கம்பீரத்தோடு கர்த்தர் நாளைக்கு அறுவடை செய்வார். பரிசுத்த என் தேவன் நம்முடைய இருதயத்தில் மகனாக அவர் வரும்போது நல்ல ஒரு கனி கொடுக்கக்கூடிய மரமாக நம்மளை நாளைக்கு துளிர் விட செய்ய போகிறார். ஒரு ஜீவ ஊற்று நமக்குள்ள இறங்கி வரப்போகிறது. ஒரு ஜீவ ஊற்று, ஒரு ஜீவ ஊற்று, ஒரு ஜீவ ஊற்று உனக்குள்ள வச்சிருக்கிறாரு. உனக்குள்ள வச்சிருக்கிறாரு. அந்த ஜீவ ஊற்றை இப்ப பயன்படுத்தி பார்க்கலாம். இப்ப பயன்படுத்து. அது வெளியே வரணும். அது ஆண்டவருக்காக வெளியே வரணும். அது ஆண்டவருக்காக எழும்பணும். ஆண்டவருக்காக எழும்பின அந்த ஜீவ ஊற்று உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு போகணும். இப்போ அது உன் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது பாய்ந்து போகணும். உன் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது பாய்ந்து போகணும். அந்த பாத்திரம் நிரம்பணும். இப்போ அந்த பாத்திரம் நிரம்பணும். அந்த பாத்திரம் நிரம்பணும். அந்த பாத்திரம் நிரம்பணும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எங்களை ஆவி, ஆத்மா, சரீரம் ஒவ்வொரு அவயங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு அவயமும் என் கர்த்தர் நீர் படைத்தது. ஒவ்வொரு உறுப்புகளும்
ஒவ்வொரு அபயங்களும் என் கை விரல் கூட பரிசுத்தமாக மாற்றணும். என் கையில் இருக்கிற நகம் கூட பரிசுத்தமாக இருக்கணும். அப்போனா என் நாவு பரிசுத்தமாக இருக்கணும். அப்படி என்னை இன்றைக்கு பரிசுத்தப்படுத்துவீர் என்று நான் நம்பிக்கையோடு போகிறேன்பா. நானே உமக்கு ஆலயமாக இருக்கிற ஆண்டவரே. சொல்லுங்களேன், நானே உனக்கு ஆலயம்பா, நானே உனக்கு ஆலயமாக இருக்கணும். நீர் எனக்கு ஆளுகை செய்யணும். நீங்கள் வந்தால் தான் நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். என் துக்கம் சந்தோஷமாக மாறும். நீர் அப்படி செய்வீர் என்று ஒப்பு கொடுக்குறப்பா. தாழ்த்தி வெறுமையாக்குகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் செபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம்மா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். பிதாவாகிய தேவனாலும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பம் அந்நிய ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் எப்போதும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்ளுங்கள். சமாதானத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.